இஸ்ரேலுடன் நிலுவையில் உள்ள பிரச்சனையை தீர்க்க இருதரப்புக்கும் இடையில விசேடமான ஒரு பேச்சுவார்த்தையை முன்னெடுக்க வேணும்னு லெபனானுடைய ஜனாதிபதி ஜோசப் அவுன் தெரிவித்திருக்காரு. அதோட காசா போர் எந்த நேர்மறையான முடிவுகளுக்கும் வழிவகுக்கல அப்படிங்கறதையும் அவர் சுட்டிக்காட்டியிருக்காரு. 2 வருடங்களுக்கு மேலாக நீடித்த போர்ல ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் இடையில ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை நடைமுறைக்கு கொண்டு வரதுக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் மத்தியஸ்தம் வகித்திருந்தாரு. இந்த நிலையில லெபனான் மற்றும் இஸ்ரேல் நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய சிக்கல் தொடர்பாக லெபனான் ஜனாதிபதி வெளிப்படுத்தியிருக்காரு. இஸ்ரேல் மற்றும் ஹமாஸுக்கு இடையிலான போர் ஆரம்பமாகி ஓரிரு நாட்கள்ல லெபனானுடைய ஹிஸ்புல்லா அமைப்பானது காசாவின் எல்லையில் இருக்கக்கூடிய இஸ்ரேலியுடைய ராணுவ தளங்கள் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது. ஹிஸ்புல்லா மேற்கொண்ட இந்த தாக்குதலானது ஒரு வருடம் ஆகும் போது ஒரு பெரிய மோதலாக தீவிரமடைந்தது. இதன் போது லெபனான் குழு பெரும் இழப்புகளை சந்தித்திருக்கு. அவங்களோட அரசியல்வாதிகள், ராணுவ தளபதிகள் சொல்லி பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதோட இஸ்ரேல் லெபனான் மீது தினசரி வான் தாக்குதல்களையும் நடத்தி வருவதாக சொல்லப்பட்டிருக்கு. நேற்று கூட லெபனான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியிருந்தது. இந்த நிலைமையில தான் அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மையை அடைவதற்கான பேச்சுவார்த்தைகளை நோக்கி நிலைமைகள் நகர்கிறது அப்படின்னு லெபனானுடைய ஜனாதிபதி சொல்லி இருக்காரு. அதோட உரையாடல் மற்றும் பேச்சுவார்த்தைகள் மூலம் தான் தீர்வு காண முடியும் அப்படிங்கிறதையும் அவர் சொல்லி இருக்காரு.